வணக்கம். நீங்கள் எடுத்துக்கொண்டு இருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மார்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் அவசர கால சட்டம். மத்திய கிழக்கிலிருந்து இலங்கையர்களை உடனடியாக வெளியேற்ற முடியாது. அரசு அதிரடி அறிவிப்பு. மீண்டும் QR முறையா? வெளியான அறிவிப்பு. எரிபொருளை பதுக்கிய சிலர் கைது. போலீசார் தீவிர பாதுகாப்பு. கட்டுநாயக்கவிலிருந்து அனைத்து விமான சேவைகளும் இன்றும் ரத்து. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. ரணில் வெளியிட்ட தகவல். ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி படுகொலை. அனுதாபம் தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை பயணிகளுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. அமெரிக்க போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான். ராணுவ தளங்களை விட்டு விலகுமாறு ஈரானியர்களுக்கு எச்சரிக்கை. சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய ராணுவ தளம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல். ஈரான் வான்வெளியை தவிர்க்கும் விமானங்கள். நடுவானில் திணறிய பரபரப்பு காட்சி. வீண் அச்சம் வேண்டாம். குவைத் ஐக்கிய அமீரக வாழ் இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு. லெபனான் மீது இஸ்ரேலிய படைகள் கடும் தாக்குதல். 31 பேர் பலி, 149 பேர் படுகாயம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். மோதல் காரணமாக மத்திய கிழக்கில் பெரும்பாலான விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால் பிராந்தியத்திலிருந்து இலங்கையர்களை உடனடியாக வெளியேற்றுவது தற்போது சாத்தியமில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது சுமார் 1 மில்லியன் இலங்கை வெளிநாட்டு ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். பிராந்தியத்தில் உள்ள இலங்கையின் ராஜதந்திர பணிகள் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதுடன் தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் தற்போது இலங்கையில் உள்ள பயணிகளுக்கு விசாக்களை 2 வாரங்களுக்கு இலவசமாக நீடிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த நீடிப்பு 14 நாட்களுக்கு செல்லுபடியாகும். மேலும் முன்னேற்றங்களை பொறுத்து இந்த முடிவு மறுபரிசீலனை செய்யப்படும். சொந்த நாடுகளுக்கு திரும்ப விரும்பும் பயணிகளுக்கு வசதியாக மாற்று விமான வழிகளையும் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை மக்கள் அவசரகால நிலையை மீண்டும் நீடிப்பது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதற்கான பிரேரணையை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தற்போது நாட்டில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் QR முறையை பயன்படுத்த வேண்டிய எவ்வித அவசியமும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்தார். எவ்வாறாயினும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏதேனும் ஏற்பட்டால் அவ்வாறான எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் QR முறையை பயன்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இன்றைய தினமும் வழமை போன்று எரிபொருள் விநியோக பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் காலை 9:45 மணி வரை 29,25,349 லிட்டர் டீசலும் 29,04,000 லிட்டர் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலும் விநியோகிக்கப்பட்டுள்ளது DJ ராஜகருணா தெரிவித்தார். இதற்கிடையில் தொடர்ச்சியாக எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதற்கான போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். மக்கள் இவ்வாறு அனாவசியமாக பதற்றமடைந்து தொடர்ச்சியாக வரிசைகளில் காத்திருப்பது வருத்தமளிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் அனுமதி பத்திரமின்றி வீடுகளில் எரிபொருளை பதுக்கி வைப்பது சட்டவிரோதமானதும் ஆபத்தானதுமான செயலாகும் எனவும் அது தொடர்பில் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் DJ ராஜகருணா தெரிவித்தார். இது தொடர்பில் நேற்றைய தினமும் போலீசாரால் சிலர் கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். இவ்வாறு எரிபொருளை பதுக்கி வைத்திருப்பவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் அது குறித்து போலீசாருக்கு அறிவிக்குமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு தற்பொழுது படிப்படியாக குறைந்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தின் நகர பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகனங்களுக்கு மாத்திரமே எரிபொருள் வழங்கப்பட்டு வருகிறது. கொள்கலனில் எரிபொருள் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக எரிபொருள் பாவனையாளர்கள் சுமூகமான முறையில் தமக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எரிபொருள் வழங்கப்பட்டு வருகிறது. இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் எரிபொருள் விநியோகம் இடம்பெற்று வருகிறது. எனினும் மக்கள் வரிசையில் நின்றே எரிபொருளை கொள்வனவு செய்து வருகின்றனர். அத்தோடு நேற்றைய தினமும் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை என்ற பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த எரிபொருள் தட்டுப்பாடானது இன்னும் ஓரிரு தினங்களில் சாதாரணமான நிலைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் போலீசாரின் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிலவும் நீண்ட வரிசைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. அத்துடன் எரிபொருளை பதுக்குவோர் தொடர்பில் நாடாளுமன்ற
உலகளாவிய ரீதியில் புலனாய்வுத் துறையினர் சோதனைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்துள்ள போர் மோதல்கள் காரணமாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த அனைத்து விமான சேவைகளும் இன்றைய தினமும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போர் மோதல்கள் ஆரம்பித்த கடந்த 28ஆம் திகதி முதல் இதுவரை மத்திய கிழக்கிலிருந்து இலங்கைக்கு வரவிருந்த மற்றும் இங்கிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த 115 விமான சேவைகள் முற்றாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிடமிருந்து எண்ணெய் கிடைக்காவிட்டாலும் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசியல் காரியாலயத்தில் சமூக ஊடக செயல்பாட்டாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஈரானை விட ஏனைய நாடுகளிலிருந்து இலங்கை அதிகளவில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதாக குறிப்பிட்ட ரணில், ஈரான் ஒருவேளை ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது குண்டுகளை வீசி கப்பல் போக்குவரத்தை தடுத்தால் மாத்திரமே பிரச்சனை ஏற்படும் என குறிப்பிட்டார். ஆனால் தற்போது வரை அத்தகையதொரு சூழல் ஏற்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக இலங்கை செயல்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதினேயாத் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளித்துள்ளதாக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதினேயாத் இலங்கையின் நெருங்கிய நண்பராக செயல்பட்டதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். அதன்படி சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய மேம்பாடு மற்றும் உமா ஓயா பல்நோக்கு திட்டம் ஆகியவற்றை ஆரம்பிப்பதற்கு அவர் முக்கிய பங்காற்றினார் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதினேயாத் குடும்பத்தினருக்கும் மஹிந்த தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த அவசர நேரத்தில் அனைத்து தரப்பினரும் போரின் பாதையை தேர்ந்தெடுப்பதை விட நிதானத்தையும் பேச்சுவார்த்தையையும் கடைபிடிக்குமாறு மஹிந்த ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் மரண செய்தி கேட்டு ஆழ்ந்த கவலை அடைகிறேன் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். அன்னாரின் மறைவினால் ஆழ்ந்த கவலையில் வாடும் ஈரான் மக்களுக்கும் அந்நாட்டு தலைவர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் ஊடகங்களுக்கு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது எதிர்வரும் 6/3/2026 அன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சுவம் கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெயசீலன் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் சேவையானது அசாதாரண காலநிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் குறித்த கப்பல் சேவையானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வழமை போல் செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த ஏனைய 6 நாட்களும் குறித்த கப்பல் சேவையானது இடம்பெறும். www.sailsuvam.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதனூடாக அல்லது 0112224647 அல்லது 0117642117 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பு மேற்கொள்வதன் மூலமாகவோ பயணச்சீட்டுகளை பதிவு செய்ய முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். 2027ஆம் ஆண்டு முதல் தரம் 6க்காக புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். ஊவா வெல்லச இரு திசைகளின் பிரதான சங்க நாயக்கரும் ஜுத்தகனாவ ரஜமகா விகாரையின் விகாராதிபதியுமான அரச பண்டித வணக்கத்திற்குரிய கெல்தம்பெத்தே நந்தரதன நாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்ற போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். புதிய பாடநூல் அச்சிடும் பணிகளை கல்வி அமைச்சின் வெளியீட்டு திணைக்களத்திடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். அத்துடன் மாகாண பாடசாலைகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் மாகாணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். அந்த நிதி ஒதுக்கீடுகளை பாடசாலைகளின் அபிவிருத்திக்காக முறையாக பயன்படுத்துமாறும் அதற்கமைய பாடசாலைகளில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான கோரிக்கைகளை முன்வைக்குமாறும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மேலும் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் இப்பொழுது உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து ஈரான் படைகள் அமெரிக்காவின் அதிநவீன F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பான காணொளி இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை தொடுத்து வருகிறது. ஈரானின் உச்ச தலைவர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பழிவாங்க போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனையடுத்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் இப்போது உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் 3வது நாளாக தொடரும் நிலையில் நிலைமை மோசமாக இருக்கிறது. இதற்கிடையே குவைத் மீது பறந்த F-15 விமானம் வீழ்ந்துள்ளது. இந்த விமானம் அமெரிக்காவிற்கு சொந்த
சொந்தமானதா அல்லது இஸ்ரேலுக்கு சொந்தமானதா என்பது தெளிவாக தெரியவில்லை. அந்த விமானம் தீப்பிழம்புகளுடன் சுழன்று கீழே விழுந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விமானிகள் இருவரும் பாதுகாப்பாக வெளியேறியதாக கூறப்படுகிறது. குவைத்தில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த F-15 விமானமே இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போர் நிலைமை மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் நிலவரும் நிலையில் ஈரானிய பாதுகாப்பு படைகளின் இராணுவ தளங்களை விட்டு பொதுமக்களை விலகியிருக்குமாறு ஈரான் அரசாங்கம் அவசர அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானின் இராணுவ இலக்குகள், கட்டளை மையங்கள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தளங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையிலேயே இந்த முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிரிகளின் திடீர் வான்வழி தாக்குதல்கள் அல்லது ஏவுகணை தாக்குதல்களின் போது பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்க்கும் நோக்கில் இராணுவ தளங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளுக்கு அருகில் செல்வதை தவிர்க்குமாறு ஈரானிய மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அவசர அறிவிப்பானது ஈரான் எந்த நேரத்திலும் ஒரு அளவிலான போரை எதிர்கொள்ள தயாராகி வருகிறதா என்ற சந்தேகத்தை சர்வதேச அரங்கில் ஏற்படுத்தியுள்ளதுடன் ஈரானிய மக்கள் மத்தியிலும் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய இராணுவ தளம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தெற்கு சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பிரித்தானிய இராணுவ தளத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் சிறிய அளவிலான பொருள் சேதம் ஏற்பட்டதாக அவர் தமது எக்ஸ் கணக்கில் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தாம் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிற நாட்டு தலைவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக சைப்ரஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எந்தவொரு இராணுவ நடவடிக்கையிலும் சைப்ரஸ் பங்கு பெற விரும்பவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அக்ரோதிரி தளத்திலிருந்து அங்குள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்களை வெளியேற்றி வருவதாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டம் காரணமாக ஈரான் வான்வழியை பல விமானங்கள் தவிர்த்துள்ளன. போர்ச்சூழலால் ஈரான் வான்வழியை தவிர்த்த விமானங்கள் நடுவானில் திணறிய காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்படைய வைத்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டு தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் வான்வழி மூடப்பட்டதால் பல சர்வதேச விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. போர் பதற்றத்தால் துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் தமது வான்பரப்பை மூடியுள்ளன. இதனால் சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. போர் பதட்டம் வலுப்பெற்றதை அடுத்து வான்வழிகள் மூடப்பட்டதுடன் ஏராளமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் உலகின் பல விமான நிலையங்களில் சிக்கி தவித்துள்ளனர். இந்த நிலையில் ஈரான் வான்வழியை தவிர்த்த விமானங்கள் பல என்ன செய்வதென்று தெரியாது நடுவானில் திணறிய காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்தில் தங்கியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாக அந்நாட்டிற்கான இலங்கை தூதுவர் லக்ஷித ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை நடத்தியுள்ள போதிலும் அந்த தாக்குதல்களினால் எந்தவொரு இலங்கையருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக குவைத்தில் தங்கியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு அமீரகத்திற்கான இலங்கை தூதுவர் அருஷா குரே சில விசேட அறிவித்தல்களை விடுத்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுமார் 3,50,000 இலங்கையர்கள் வசிப்பதாகவும் தூதரகம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளி விவகார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் உள்நாட்டு அமைச்சு ஆகியவற்றுடன் நேரடி தொடர்புகளை பேணி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இலங்கை தூதரகம் அவசர தேவைகளுக்கான உதவிகளை வழங்குவதற்காக விசேட சேவை ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போக்குவரத்து, பாதுகாப்பான இடங்கள் மற்றும் விமான நிலைய அணுகல் தொடர்பான ஆலோசனைகளை தூதரகம் மற்றும் துபாய் கொன்சியுலர் அலுவலகம் தமது ஃபேஸ்புக் பக்கத்தின் ஊடாக தொடர்ந்து வெளியிட்டு வருவதனால் அவற்றை சரிபார்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கிடையில் யாரேனும் அந்நாட்டு சுற்றுலா பயணமாக சென்றிருந்தால் விமான சேவை மற்றும் தமது பயண முகவர்களுடன் தொடர்பை பேணுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லெபனான் மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய சமீபத்திய வான்வழி தாக்குதல்களில் 31 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 149 பேர் படுகாயமடைந்துள்ளதாக லெபனான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தில் மேலும் தீவிரமான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன. ஈரான் உச்ச
உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் மரணத்தை தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முன்னெடுத்தது. இதற்கு பதிலடியாகவே இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் இலக்குகளை குறிவைத்து தனது வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளிலேயே இஸ்ரேல் தனது தாக்குதல்களை அதிகளவில் மையப்படுத்தியுள்ளது. மக்கள் சரிந்து வாழும் இந்த பகுதிகளில் நடக்கும் மோதல்களை இப்படியான உயிரிழப்புகளுக்கு மற்றும் பெருமளவிலானோர் காயமடைவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த தீவிர தாக்குதல்களுக்கு முன்னதாக லெபனானில் உள்ள 50க்கும் மேற்பட்ட நகரங்களில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் குறித்த நகரங்களில் இருந்து குறைந்தது 1000 மீட்டர் தூரத்திலாவது பாதுகாப்பாக இருக்குமாறும் இஸ்ரேலிய ராணுவம் அவசர எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரே நேரத்தில் பெருமளவிலானோர் படுகாயமடைந்துள்ளதால் லெபனான் வைத்தியசாலைகளில் அவசர மருத்துவ சேவைகளை வழங்குவதில் பாரிய நெருக்கடி நிலை தோன்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதனார்மடம் பகுதியில் இன்றைய தினம் மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள் தானாகவே தீப்பற்றி எரிந்ததா அல்லது யாராவது தீ மூட்டினரா என்று இதுவரை தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை. குறித்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பிடித்து முழுவதுமாக எரிந்துள்ளது. திடீரென மோட்டார் சைக்கிள் தீப்பிடித்து எரிந்ததில் குறித்த பகுதியில் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்த சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கிண்ணியா நகர பகுதியில் நிலவி வரும் கடும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன சாரதிகளுக்கு எதிராக கிண்ணியா போக்குவரத்து போலீசார் இன்று விசேட அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தற்போது புனித ரமலான் காலம் என்பதால் கிண்ணியா பிரதான வீதியில் பொதுமக்களின் நடமாட்டமும் வாகன போக்குவரத்தும் அதிகரித்து காணப்படுகிறது. போதிய அகலமின்மை காரணமாக இப்பாதையில் அடிக்கடி சன நெரிசலும் நீண்ட வாகன நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. இதனை சீர் செய்யும் நோக்கில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து விதிமுறைகளை அமல்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறிப்பாக பிரதான வீதியில் வாகனங்களை நிறுத்துவதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ள ஒற்றை நாள் இரட்டை நாள் முறையை சரியாக பின்பற்றாத சாரதிகள் மீது இதன் போது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையினால் கிண்ணியா நகரின் போக்குவரத்து நிலைமை என்று ஓரளவுக்கு சீராக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு பெரிய கல்லாரை பிறப்பிடமாகவும் 3ஆம் குறிச்சி குலசிங்கம் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மார்க்கண்டு விஜயானந்தராசா விசியன் அவர்கள் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் இடுவில் மேற்கை பிறப்பிடமாகவும் கோண்டாவில் மேற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி துரை ராசமணி அவர்கள் 2/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஆனைப்பந்தியை பிறப்பிடமாகவும் கனடா பேரியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மாசிலாமணி குணரட்னம் அவர்கள் 28/2/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சில்லாலையை பிறப்பிடமாகவும் பிரான்சை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ரெஜினா ஜோசப் அவர்கள் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம். அக்கனவு நனவாக இலங்கையில் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.